ஹாய். இந்த அங்கன்வாடி ஊழியர் அம்மா பேசின பேச்சு பார்த்தேன். உண்மையாவே தப்பு தான். எதையும் நான் நியாயப்படுத்தல. அதே சமயம் இதை அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கோரிக்கையா வைக்கிறேன். மக்களும் அதுல இருக்கக்கூடிய நியாயத்தை பார்க்கணும். அரசாங்க ஊழியர்கள் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க. சிஎல் கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த டாஸ்மாக், அங்கன்வாடி ஊழியர்கள், சேவை மையம் வச்சிருக்கிறவங்க, அதே போல இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன சத்துணவு ரேஷன் கடையில போடுறவங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 7,000 ரூபாய் சம்பளத்துல இருந்து 20,000 தான் வாங்குறாங்க. 20,000 யார் தெரியுமா? ஹையர் ஆபீசர். இந்த 7,000 வச்சு எப்படி குடும்பம் நடத்துவான்? எப்படி வாடகை கொடுக்கும்? அதுல சிட்டி லிமிட்ல இல்ல, எப்படி வாடகை கொடுத்து எப்படி இருக்க முடியும்? சென்னை மாதிரி இடத்துல எல்லாம் ஒரு 10,000 ரூபாய் வாடகை இல்லாம குடும்பமே நடத்த முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க எப்படி குடும்பம் நடத்த, எப்படி வாடகை கொடுப்பேன், எப்படி பிள்ளைகளை படிப்பான், எப்படி சாப்பிட வச்சான்? எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, மினிமம் அட்லீஸ்ட் லோவா இருக்கிறவங்களுக்கு ஒரு 1,000 ரூபாய் வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 50,000 ரேஞ்சிலையாவது இருந்தா தான் அவன் குடும்பம் நடத்த முடியும். அப்ப அந்த சேலரியை பிக்ஸ் பண்றது இல்ல. அப்ப எவனா ரேஷன் கடை வச்சிருக்கா, அவன் இப்படித்தான் சம்பாதிப்பான், டாஸ்மாக் வச்சு அட்டை விட்டு தான் சம்பாதிப்பான், எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கி தான் சம்பாதிப்பான் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கமே மைண்ட்ல செட் பண்ணிட்டு இவங்களை கண்டு காணாம விட்டுட்டு அதுலயும் கமிஷனை வாங்கி இருந்துகிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. சரி, இது வரைக்கும் நடந்தது விட்டுவோம். இனிமேல் அது தயவு செய்து இந்த சேவையில ஒரு 60 ரூபா ஒரு இன்கம் சர்டிபிகேட், கம்பெனி சர்டிபிகேட் வாங்குறாங்களாம். இப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி 60 ரூபா வாங்கினீங்க. அப்ப என்ன இடம் வித்துச்சு? அப்ப என்ன காடு வித்துச்சு? எப்ப ஒரு டீ என்ன வித்துச்சு? இன்னைக்கு என்ன விக்குது? எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிக்ஸ் பண்ணணும் இல்லையா? அந்த பிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு 600 இப்ப பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் எல்லாத்தையும் 1 வருஷம் 2 வருஷத்துல ஏத்திடுவாங்க. ஆனா இதை மட்டும் ஏத்த மாட்டாங்க. ஏன்னா இது சேவையா, சர்வீஸ் தான். யார் சர்வீஸ் பண்றா? அரசாங்கம் சர்வீஸ் பண்ணுது. அப்ப அரசாங்கம் தான் அதை ஏத்துக்கணும். அப்ப அது வேலை செய்யறவன், குடும்பம் நடத்துறவன், சத்துணவுல வேலை செய்யறவன், அவனுக்கான குடும்பத்துக்கு அவன் வீட்டு வாடகை சாப்பிடும்போது அவனுக்கான கூலியை கொடுக்கணும்ல. குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் இருப்ப நீ சேவையில இருக்க ஒரு இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்றேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 400 ரூபாய் அது பிக்ஸ் பண்ணணும். இன்னைக்கு நடத்த முடியும். அப்ப எல்லாருடைய தேவையும் அறிஞ்சு அவனுக்கு மினிமம் 30,000 சம்பளம், அதுக்கு மேல ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள இவங்கள்ட்ட பிக்ஸ் பண்ணுனா அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டான். அவனோட தேவையே முதல்ல அதுதானே. 10வது நாள் தான் அவன் பண்றான். இதே 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் வாங்குறவன் எல்லாமே இருக்கான். அவனுங்கெல்லாம் அதுக்கு மேல வாங்குறானுன்னா அதெல்லாம் தப்பு. இவங்கெல்லாம் வேற வழியே இல்லாதவனுங்க. கண்டிப்பா இவங்கெல்லாம் பண்றது தப்பு கிடையாது. ஆனா அவங்களுக்கான தேவையை முதல்ல நம்ம செஞ்சு கொடுக்கணும். தயவு செய்து அரசாங்கம் இதை மைண்ட்ல வச்சுட்டு கட்டாயமா இந்த சேவையில இருக்கக்கூடிய கூலி இருக்குல்ல, ஒரு அப்ளிகேஷன் போட்டான்னு சொன்னா அதுக்கான கூலியை தயவுசெய்து 400 ரூபாய்க்கு மேல ஏத்தணும். மத்த எல்லாரோட மினிமம் 30 ரூபா பிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல ஆவரேஜா வச்சு ஒரு 30 to 60 ரூபா தாராளமா கொடுக்கலாம். ஏன்னு கேட்டா 1.5 லட்சம் 4 லட்சம் சம்பளம் வாங்குறவனா இருக்கலாம். அவன்லாம் இவன் செய்யற வேலையில பாதி கூட செஞ்சிருக்க மாட்டான். அதுக்காக அவன் படிச்சிருக்கான் படிக்கல. இவன் எல்லாம் மாஸ்டர் டிகிரி முடிச்சவன் தான். இன்னைக்கு ஒரு டாஸ்மாக்ல இருக்கிறவன் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மாஸ்டர் டிகிரி முடிச்சவன் தான் இருக்கான். அவன் வழி இல்லாம பக்கத்து போய் தான் இருக்கான். தயவு செய்து அவங்களுக்கு குடும்பம் இருக்குங்கிறது அரசாங்கம் முடிவு பண்ணிட்டு பழைய கவர்மெண்ட் செஞ்ச அதே தப்ப தயவு செய்து நீங்களும் செஞ்சிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யுங்க. நன்றி.